பாடல் எண் 32. இது என்ன சொல்லுது பாருங்க. தன்னைத்தான் போற்றாது தொழுகு நன்கின்னா அப்படிங்குது. என்ன பொருள்னாங்க, நாம ஒரு அறச்செயல், அது எதுவோ அதனால இருக்குங்க. ஒருத்தருக்கு ஒரு 10 பேருக்கு உணவு வாங்கி கொடுத்ததா இருக்கட்டும், அல்லது ஒரு 10 பேர்த்துக்கு எங்கேயாவது ஒரு சுற்றுலா தலங்கள் கூட்டு போறதுக்கு நீங்க ஒரு உதவி செய்ததாக இருக்கட்டும், இப்படி வேற ஏதாச்சும், அது ₹1 இருந்து 1,00,000 1 கோடி இப்படி எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. எந்த உதவி செஞ்சாலும் உங்களை நீங்கள் உங்கள் உடம்பை போற்றணுமா. எப்படின்னா அது எப்படி சொல்றாங்க பாருங்க. உங்களோட அறிவு அவருக்கு உதவி செய்யணும்னு சிந்திச்சது இல்லையா, அப்ப அந்த அறிவுக்கு வாழ்த்து சொல்லணுமாமா. அறிவே, நீ சரியான நேரத்துல சரியான கால பொழுதில் அவருக்கு உதவுவதற்காக சிந்தித்தாய், ஒரு வாழ்த்து சொல்லணுமா. அடுத்து அந்த செயல்பட்ட அந்த உறுப்பு கால் தானே உங்களுக்கு கொண்டு அங்க சேர்த்துச்சு. அந்த இடத்துல சிந்திச்சது மூளை, செயல்படுறதுக்கு அந்த இடத்துல பயணம் செஞ்சது கால் தானே. அந்த காலுக்கு ஒரு நன்றி சொல்லணுமா. இப்படி உங்க உடம்புல இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளுக்கும் நன்றி சொல்லிட்டு நீங்க வெளிப்படையாகவும் சொல்லணுமா உங்க நண்பர்கிட்ட. எப்படின்னா, பாருப்பா, நம்ம தோழர் ஒரு 10 பேர் உணவுக்கு உதவி கேட்டாங்க, என்னால ஒரு 5 பேருக்கு உதவி பண்ண முடிஞ்சதுப்பா அப்படின்னு நீங்க சொல்றதுனால என்ன கிடைக்குமாமா. அப்படியா, நீ 5 பேருக்கு உதவி பண்ணியா, எங்கிட்ட கூட வார்த்தை சொல்லிருக்கலாம்ல, நான் ஒரு 2 பேருக்கு சேர்த்து கொடுத்திருப்பில்ல அப்படின்னு அவர் சொல்ல முன் வருவாரு. ஆக நீங்கள் செஞ்ச செயலை வெளியில் சொல்லுங்க. நீங்க செஞ்ச செயல் இருந்து குறைச்சு சொல்லணுமா. அதுதான் சுய கட்டுப்பாடு. அதான் சொல்றாங்க, தன்னைத்தான் போற்றாது தொழுகு நன்கின்னா. ஒருவேளை நீங்க அப்படி சொல்லல அப்படின்னா அடுத்த வரியில் அவர் சொல்றாரு பாருங்க, முன்னை உரையார் புறமொழி கூற்றினாங்கிறார். இப்ப நீங்க நல்லது செஞ்சிட்டீங்க, அதை வெளிப்பட சொல்லல, நீங்க உங்க வாய் மூலமா சிறிதளவு வெளியில சொல்லல, அதான் முன்னை உரைப்பார், நீங்க உரைக்காம விட்டுட்டீங்க. அப்ப என்ன ஆகுமா, உங்களை தெரியாதுன்னு ஒருத்தர் இருப்பார்ல, அல்லது உங்க மேல பொறாம கொண்டவர்னு ஒருத்தர் இருப்பார்ல, அவர் உங்களுக்கு பின்னாடி புறம் கூற ஆரம்பிச்சிருவாரு. இந்த புறம் கூறிட்டு பார்க்கறதுக்கு அந்த புறம் கூறுறது ஒரு சின்ன கங்கு மாதிரிதான் இருக்குங்க. ஆனா அது என்ன ஆயிருங்க, யாராலையும் அமைக்க முடியாத தீயா மாறி வரும். ஒரு சின்ன கங்கு தான், அப்படியே பத்திக்கிட்டு எரியுங்களாமா. எப்படி பத்திக்கிட்டு எரியும், அவன் இருக்கான் பாரு, 4 மாடி கட்டி இருக்கிறான், யாருக்காவது மனசு ஏதாவது செய்யலாம்ல, அவனுக்கு மனசுனே ஒண்ணு வராதுப்பா, பேக்கெட்ல இருந்து பணமே எடுக்க மாட்டேங்கிறான், அப்படி லட்சமா வீட்டுல வச்சு என்னதான் பண்ண போறான்னு தெரியல. இப்படி 1க்கு 2 திரிச்சு உங்களுடைய பெயர் கெடும்படி பேசிக்கிட்டே இருப்பாங்களாமா. அதான் புறம் கூற்றினா. புறம்னா வெளிப்புறத்தில் உங்களை பற்றி 4 பேர்த்திட்ட சொல்றது 40 ஆகும், 40,000 ஆகும், 40,000 4 கோடி ஆகும். இடையில 4 லட்சம் வேகமா கடந்துருங்க. நீங்க வேணா முயற்சி பண்ணி பாருங்க. அப்படி அமைந்து விடும். இதனால என்ன ஏற்படுன்னு அடுத்த வரியில் சொல்றார், நன்மையிலார் தொடர்பின்னா வாங்கினாங்கிறார். இப்ப எடுத்துக்காட்டுக்கு நீங்க நான் இருக்க ஊர் கோயம்புத்தூர்ல கூட ஒரு நபர் நல்ல செயல் செய்யறாருன்னு வச்சுக்கோங்க. இவரை போன்றே நல்ல செயல் செய்யக்கூடியவர் திருப்பூர்ல இருப்பாரு, பொள்ளாச்சியில இருப்பாரு, இப்படிங்க பக்கத்துல எல்லாம் இருப்பாங்கல்ல, அங்க நன்மை செய்யக்கூடியவங்க இருப்பாங்கல்ல, அவங்க கூடைய நீங்க இப்ப கோயம்புத்தூர்ல இருந்து அவரும் ஏதாவது ஒரு ஊருக்கு ஒரு நிகழ்வுல சந்திக்க போறீங்க அப்படின்னா உங்களை அவர் தவிர்த்து கொள்வதற்கு அதிக வாய்ப்புள்ளதாம். ஏன்னா அவருக்கு என்ன தெரியும், இந்த கோயம்புத்தூர்ல இருக்கிறவரு யாருக்கும் எந்த உதவியும் செய்ய மாட்டாரு, ஒரு விளம்பர பிரியர், விளம்பரத்துக்காகவே தன்னை முன்னிறுத்தி கொள்ளக்கூடியவர், யாருக்கும் எந்த உதவியும் செய்யும். ஆனா நீங்க எல்லாத்துக்கும் உதவி செஞ்சிருப்பீங்க, ஆனால் அவர் மனதுல எப்படி பதிஞ்சிருக்குது, உங்களை பற்றி தீயவையாகவே பதிந்திருக்கிறது. அப்ப என்ன ஆகுங்க, அந்த நன்மை செய்யக்கூடிய தொடர்பு உங்களுக்கு இல்லாம போயிடும். இது வாங்கிய வினைன்னு சொல்றாருங்க. அதாவது இது எப்படி சொல்றாரு பாருங்க, இது வாங்கிய வினையா, இது வினையச்சம் அப்படிங்கிறாங்க. அடுத்த வரி சொல்றாரு பாருங்க, இதுதாங்க அதை விட பெரிய விஷயமே. தொன்மை உடையார் கெடல் அப்படின்னு இந்த இன்னா 40 பாடல் சொல்லுங்க. அது என்ன தொன்மை உடையார் கெடல் அப்படின்னா, இப்ப இந்த நபர் தான் செஞ்ச செயலை எதையும் வெளியே சொல்லல, அப்படியே இருக்காரு, ஆனா நல்லதே செஞ்சுட்டு இருக்காருனாலும்
அவர் பழம்பெரும் குடியை சார்ந்தவராகவும் கூட இருக்கலாம். அதாவது அவங்க பரம்பரை ஒரு 200 வருடம், 300 வருடம், 400 வருடம் அப்படி பழம் பெருமை வாய்ந்த குடும்பத்தில் பிறந்த நபராக இவர் இருக்கிறார். இவரும் யாருக்கு உதவி செய்யறதில்ல, இவருடைய பெயரும் கெடும். இவருக்கு முன்னாடி அந்த குடும்பத்திலிருந்து நன்மைகள் செஞ்சிருப்பாங்க பாத்தீங்களா, அந்த குடியை சார்ந்தவர், அதாவது தொன்மை குடியை சார்ந்தவர்கள் பெயர் எல்லாமே கெட்டு போகும். இதெல்லாம் யாரால வருதுன்னு நினைக்கிறீங்க? உங்களை பற்றி புறம் கூறுபவர்னால வருதுன்னு நினைக்கிறீங்களா? அதுதான் இல்லைன்னு இந்த இன்னா 40 சொல்லுது. நீங்க செஞ்ச அறச்செயலை சிறிதளவு வெளிப்படுத்துங்கள். இப்போ இதுக்கு நான் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு சொல்லணும்னா, நம்ம சேர மன்னர்களாகட்டும், பாண்டிய மன்னர்களாகட்டும், இப்படி நம்ம பழங்கால மன்னர்கள் அவர்கள் செஞ்ச செயலை கோயில்ல ஒரு சின்ன கல்வெட்டுல பொறிச்சு வச்சிருப்பாங்க. பார்த்திருக்கீங்களா? இன்னைக்கு அதுதான் சான்றா பேசுது. அவங்க இந்த மண்டபத்துக்காக இவ்வளவு கொடை கொடுத்தார்கள், இந்த கோயிலுக்காக இந்த நிலம் எழுதி வைத்தார்கள் அப்படின்னு எல்லாம் அவர்கள் அந்த சின்ன ஒரு 4 வரி 2 வரியில கல்வெட்டுல அப்படி பதிச்சு வச்சிருப்பாங்க. அதுதான் இன்னைக்கும் பேசுது. அவர்களுடைய புகழ் ஓங்குவதற்கு காரணம் இதுதான். ஆக நம்மளுடைய செயலை சிறிதளவு அதில் பண்பு, சுய கட்டுப்பாடுடன் பிறருக்கு நமது வாய்மொழியில் விளம்பரப்படுத்த வேண்டும் என்று இந்த இலக்கியம் சொல்லுகிறது. நீங்கள் சொல்லவில்லை என்று சொன்னால் உங்களை புறம் கூறத்தான் செய்வார்கள். இது போன்ற அரிய செய்திகளை கேட்பதற்கு எங்களுடைய நூல்காஞ்சி சேனலுடன் இணைந்திருங்கள். எங்களுடைய சேனல் நீங்க பதிவு பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.